ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏம்ஸ் லாகி. நான் உங்க ஏம்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் பிரியாணின்ற கடைக்கு தான் பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். இங்க டிசைன்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் பிரியாணி தராங்க. வெறும் 150 ருபீஸ் இங்க அன்லிமிடெட் பிரியாணி. காஞ்சிபுரம்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் அன்லிமிடெட் பிரியாணி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள டேஸ்ட் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். உள்ள வாங்க. கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா 150 காம்போ. இந்த காம்போல என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்றேன். பிரியாணி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் லெக் பீஸ், ஸோ சிக்கன் 65 இதுல இருக்கு, ஒரு எக்கு, அப்புறம் ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி. ஓகேங்களா? 65 பீஸ் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 3 4 5 6 7 8 9 பீசஸ் இங்க சிக்கன் 65 கொடுக்குறாங்க. சிக்கன் 65 லிமிடெட். பிரியாணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடுங்க. நீங்க சாப்பிட்டு எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மொஜிட்டோ உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மொஜிட்டோ நான் இதுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல. வெறும் இது மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன். மொஜிட்டோ இருக்கு. ஏன்னா வாங்க இப்ப ரைஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். ட்ரை பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரா இருக்கு. சிக்கன் 65 இப்போ ட்ரை பண்ணிடுறேன். சிக்கன் 65 பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சிக்கன் பாத்தீங்கன்னா சாஃப்டா வெந்திருக்கு. லெக் பீஸ் ட்ரை பண்ணிடலாம். பிரியாணி லெக் பீஸ். ஆஹா, சிக்கன் அப்படி கேக் மாதிரி சாஃப்டா வந்துருக்கு. கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா மொஜிட்டோ எப்படின்னு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். வாவ், சூப்பர் டேஸ்டா இருக்குங்க மொஜிட்டோ. இந்த வெயிலுக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ல மொஜிட்டோ இன்க்ளூட் பண்றது ரொம்பவே சூப்பர். சில்லுன்னு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபிளேவர் மொஜிட்டோ வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ப்ளூ தான் வாங்கணும்னு கம்பல்சன் இல்லை. ஓகேங்களா? ஸோ கைஸ், இன்னொரு விஷயம், இங்க அன்லிமிடெட் பிரியாணி தராங்க. ஸோ உங்களால ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க. அன்லிமிடெட் சொல்லிட்டு நிறைய வாங்கிடாதீங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு சாப்பிடுங்க. ஃபுட்டை மட்டும் வேஸ்ட் பண்றாதீங்க. ஃபுட் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. கைஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ என் பர்த்டேக்கு நான் இனிமேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் கூப்பிட்டு வர போறேன். வெளில நான் எங்கன்னா கூட்டிட்டு போனேன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மினிமம் 300 to 400 ருபீஸ் வரைக்கும் ஆகும். இங்க நான் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னா 150க்கு அன்லிமிடெட் ரைஸ், அது காம்போ எல்லாமே வெறும் 150 பிளஸ் ஒரு மொஜிட்டோ இருக்கிறதுனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா பர்த்டே ட்ரீட் வைக்கணும்னா நீங்க இங்க கூட்டிட்டு வந்துருங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்போட ஓனர் கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுத்துடலாம். கைஸ் நம்ம இப்போ ஷாப் ஓனர் அண்ணா கிட்ட தான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுத்துடலாம். ஹாய்ண்ணா. ஹாய். உங்க பேர் என்னண்ணா? தீனன். ஷாப் எத்தனை நாளா ஆரம்பிச்சிருக்கீங்க? 6 மாசமா இருக்குமா. கடை திறந்து 6 மாசம் ஆகுது. ஸோ நீங்க 150க்கு அன்லிமிடெட் பிரியாணி பாத்தீங்கன்னா கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? ஐடியா உணவுக்காக தான் எல்லாருமே உழைக்கிறது. சரி, அந்த உணவை பத்தும் பத்தாத மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு முடிவோடு வரணும். ஒரு 100 ரூபாய் இருந்தா சாப்பிடலாம், இல்லை 150 ரூபா இருந்தா வயிறு நிறைய சாப்பிடலான்ற எண்ணத்தோடு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் ஆரம்பத்தில் 100 ரூபாய்க்கு கொடுத்தோம். 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டடு. நல்ல வரவேற்பு, மக்களுக்கு எல்லாம் நல்ல ஆதரவு இருக்கு. ஆனால் என் கையில் மேன் பவர் இல்லாததுனால, அதாவது ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்றதுனால வந்த விருந்தினர்களை, அதாவது வாடிக்கையாளர்களை எங்களால் சிறப்பாக அவங்களை உபசரிக்க முடியல. மற்றபடி தரமான உணவும் அளவில்லாத உணவும் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் அவர்களுக்கு உரிய உபசரிப்பு எங்களால் கொடுக்க முடியல. அதனால இப்போ 150 ரூபாய்க்கு லெக் பீஸு, 65, முட்டை, அது மட்டும் இல்லாது மொஜிட்டோ, ஜீரக சம்பா ரைஸ், அந்த அரிசியில தரமான பிரியாணி கொடுத்துருக்குறோம். ஷாப்போட பிளஸ் அண்ட் மைனஸ் எதனா உங்களுக்கு இருக்குதா? பிளஸ்ன்றது எங்களுடைய தரமும் எங்களுடைய அளவும் எங்களுக்கு பிளஸ். ஆட்கள் பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறையினால
உடனடியாக உங்களை வந்து உபசரிக்க மாட்டோம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காலதாமதமா ஆயிருக்கும் இவ்வளவு காலம். அதை சரி பண்ணிக்கணும்ன்ற முயற்சியில. ஸோ காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் வந்து அன்லிமிட் பிரியாணி கொடுக்குறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இது வந்து உங்களால மட்டும் எப்படி நான் கொடுக்க முடியுது? எங்களதே வந்து சொந்த பண்ணை இருக்கு. தமிழ் இறைச்சி சந்தைன்னு சொல்லிட்டு ஹோல்சேல் கோழி வியாபாரம் பண்றதாங்க. அது இல்லாத வந்து காய்கறி வியாபாரம் வந்து 2-3 தலைமுறையா நாங்க வந்து காஞ்சிபுரத்துல ஏடிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறி வியாபாரம் ஹோல்சேல் வியாபாரம் பண்றோம். அதனால ஏறக்குறைய மொத்த பொருட்களும் காய்கறியில இருந்து இறைச்சியில இருந்து எங்களுக்கு சொந்தமாக கிடைக்கிறதுனால எங்களால இந்த விலைக்கு கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாத எங்க சொந்த உழைப்பை நாங்கள் இதுல கொடுக்குறோம். 5 நபர்களுக்கு உண்டான உழைப்பு வந்து எங்க குடும்பத்தாரை நாங்கள் கொடுக்குறோம். அதனால எங்களுக்கு சாத்தியப்படுது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வேற எதனா ஆஃபர் வந்து ஃபியூச்சர்ல தருவீங்களா? வாய்ப்பு இருக்கா? ஆஃபருக்கு கண்டிப்பா இருக்கு. இன்னும் ஒரு வாரத்திலேயே வந்து நாட்டுக்கோழி பிரியாணி கொடுக்க போறோம். இப்போ வந்து 100 ரூபாய் குவார்டர் சிக்கன் பிரியாணி விற்கிறோம். அதை 80 ரூபாய்க்கு விலை குறைப்பு பண்ண போறோம். குவார்டர் நாட்டுக்கோழி பிரியாணி தினசரி 100 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாத தமிழ் பொரித்த கோழி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல ஃப்ரைட் சிக்கன் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரைட் சிக்கனை முதல் முறையா நாங்க தான் வந்து காஞ்சிபுரத்துல கொண்டு வந்தோம். இன்னைக்கு 5 பீஸ் லாலிபாப் 100 ரூபாய். இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக 6 பீஸ் 100 ரூபாய். 200 கிராம் சிக்கன் பாப்கார்ன் 100 ரூபாய். தந்தூரிலாம் வந்து பாத்தீங்கன்னா தந்தூரி கிரில்லு அது போன்ற உணவு பதார்த்தங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு முன்ன நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட். அதாவது ஒரு முழு கிரில் 400 ரூபாய்னா 3 மணி நேரத்துக்கு முன்ன நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 300 ரூபாய் 100 ரூபாய் உங்களுக்கு தள்ளுபடி. ஸோ கைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வந்து ஒரு ஆஃபர். ஸோ வந்து 25% டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணல. நம்ம அண்ணா வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. எல்லாரும் பசியா இருந்தோம். எல்லாருக்கும் தரமான ஒரு உணவு வயிறு நிறைய கிடைக்கணும்ன்றதுதான் இவருடைய நோக்கம். அது கூட 3 மணி நேரத்துக்கு முன்ன ஆர்டர் கொடுத்தால தந்தூரிகள் எல்லாம் வந்து 25% ஆஃபர். எதுக்கு அது எப்படி சாத்தியப்படுதுன்னா உடனடியா உற்பத்தி பண்ண முடியாது. தந்தூரி கிரில் எல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு முன் தயாரிப்பு இருக்கணும். அந்த இறைச்சிகள் வந்து மேரினேட்டிங் சொல்லுவாங்க. அது வந்து அந்த மசாலா போட்டு அந்த மசாலால ஊற வைக்கணும். அப்போ அதுக்கான அவகாசம் 3 மணி நேரத்துக்கு முன்ன எங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சுன்னா அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நாங்க தயார் பண்ணி வைப்போம். உதாரணத்துக்கு 10 கோழி வித்து சம்பாதிக்கிற இடத்துல 100 கோழி வித்து சம்பாதிக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். எல்லாருக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும். குறிப்பா இளைஞர்கள் வந்து இன்னைக்கு உடற்பயிற்சியில வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்காங்க. அந்த மாதிரியான இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான சத்தான உணவு கொடுக்கணும்ன்றது என்னுடைய நோக்கம். ஸோ நான் ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அதே போல நம்முடைய மக்களும் வந்து ஏம்ஸ் விளாக்கு உங்களுடைய லைக்கையும் சப்ஸ்கிரைப் கொடுத்து தம்பி அந்த சிறு வயசுல அவனுக்கு ஊக்குவிச்சு அவனை ஆதரிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.